இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மத்தி மீன் குழம்பு எப்படி சுவையாக சமைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மத்தி மீன் 1/2 கிலோ நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி களைஞ்ச தண்ணிக்குள்ளே ஒரு தடவை போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்க ஸ்மெல்லாம் போயிடும். 4 பச்சை மிளகா, 5 சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம். தக்காளி, அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். ஊற வச்சிருக்க புளியில மிளகா மல்லி சேர்ந்து அரைச்ச மிளகாப்பொடி ஒரு 3 டீஸ்பூன் போட்டு கரைச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். மிளகாப்பொடி புளியும் கரைச்சு வச்சிருந்த புளிக்கரைசலை ஊத்திக்கிடுவோம். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பை சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருவோம். குழம்பு கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம மீனை எடுத்து போட்டுக்கிறோம். மீனை போட்டாச்சு. இப்போ அடுப்பை சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. மீன் வேகட்டும். குழம்பு கொதிச்சிருச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு. இது போல இன்னும் பல வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.